லைஃப்பில் நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் அபகரிக்கணும்னு அபகரிக்கணுங்கிறத தாண்டி அது என்னோடது, அவள் என்னோடது, இவன் ஏன் ஆள், என் கூட மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிறது அரைஸ் ஆகும் போதே அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா ஒரு ஒரு சார்ட் ஆஃப் அந்த ப்ரொசஸிங் வந்துடுது பார்த்தீங்களா. அதுவே எனக்கு தெரிஞ்ச என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு மேலே போகக்கூடாது. இன்னொன்று அவங்களோ அவங்கங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு எமோஷ்னல் பீயிங், ஒரு ஹியூமன் அப்படிங்கிறவங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அது என்னோடது, அவள் என்னோடது அப்படின்னு சொல்கிறதே ஸோ மெனி மல்டிபிள் ரோல்ஸ் நம்ம லைஃப்பில் ப்ளே பண்ணுறோம். அதில் ஒரு ரோல் பார்ட்னர். ஸோ அப்போ அவங்களுடைய ஒரு பார்ட், ஒரு அங்கம் நம்ம கூட அவங்க பயணிக்கிறாங்க. அதுக்காக அவள் என்னோடது இல்லை அவன் என்னோடது இல்லை ஹூம்ஸ் ஓவர் இட் மைட் பி ஆர் எனி ஜெண்டர். அதுவே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அப்படி நம்ம ப்ரொசஸ் பண்ணக்கூடாது. இதில் என்ன ஆகுதுன்னா, நேத்திக்கு வந்து என்னுடைய க்ளோசி இப்படி வந்து ஒரு விஷயம் எனக்கு சொன்னாப்புல, ஒரு நிகழ்வு, ஒரு இன்சிடெண்ட்டு. ஸோ அது என்னை வந்து எப்படின்னா, ஆல்ரெடி நியூஸை போட்டாலே இவர் அவங்கள கொலை பண்ணிட்டாங்க, அது எக்ஸ்ட்ரீம் கில்லிங்ஸு, அவ்வளோ வயலன்ஸ், தெர் ஆர் சோ மெனி லவ்லி ஸ்வீட் ஆர்ட்ஸ் அரவுண்ட் அஸ். பட் சர்டன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இட் டோட்டலி லைக் நம்ம அந்த திருப்பி போடும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயம் நடக்கும்ல. இப்போ இது எதுக்கு வச்சுருக்கோன்னா, எனக்கு லைட் ரோஸ் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் வந்து எப்படின்னா, இதை நான் வச்சுக்கிட்டே இருக்கணும், எனக்கு இதை நான் யூஸ் பண்ணாமல் எனக்கு மட்டும் நான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, இப்போ இது வந்து அழகாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டேன். ஆனால் நீ இதை வச்சின்னா இது பிசுன்னு போயிருந்தா, அப்போ தான் என் மைண்டில் படக்கு அப்படின்னு வந்துச்சு. ஸோ ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து, அதாவது வந்து இப்போ சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை நான் வச்சுருக்கேன், இது நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு சில குட்டி ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி கூட இயர்ஸ் பேக் என்னோட டார்லிங் க்ளோஸி வந்து ஒருத்தி வந்து ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருக்கா. அதை நான் இன்னும் யூஸ் அது அப்படி சில விஷயங்கள்லாம் இருக்குது. குட்டி பொம்மைலாம் ஸ்கூல் டைம்ஸ்லலாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அப்போது அது எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஸோ அது என்னன்னா வந்து நான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடுவேன், எல்லாத்தையுமே அப்படி நான் சொல்ல வரல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அது எனக்கு மட்டும்தான், அது முழுக்க என்னோட பொருள், அதை நான் வந்து அதோட போக்கில் அதை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது வந்து ஏற்புடையது கிடையாது. இது ஒரு ட்ராக்கு. இப்போ இதுவே இப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ இது நான் சொல்லிடுறேன், இது வந்து கொஞ்சம் வந்துட்டு மைண்டை வந்து இது பண்ணும், ஒரு வயலன்ஸ் இது. ஸோ அதனால் வந்து சின்ன பிள்ளைங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு அது 17 18 யங் டார்லிங்ஸ்லாம் வந்துட்டு, இல்லை அடல்ட் நீங்களே உங்களுக்கு இந்த மாதிரி வயலன்ஸ் இது விஷயம்னா, யூ கேன் ஜஸ்ட் ட்ராப் இட் ஹியர். ஸோ என்னோட க்ளோஸி சொல்கிறாப்புல, இப்போது அந்த பாப்பா வந்து 11th படிக்கிறாங்க. ஸோ அந்த பாப்பா 10th படிச்சுட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா, ஃபைனல் எக்ஸாம், சயின்ஸ் எக்ஸாம், அந்த அவங்க ஏரியா அன்சேஃபாக. ஸோ அன்சேஃபாக ஏர்த்தில் எல்லாமே இருக்கும், நம்ம யூனிவர்ஸில் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸ் தான் ஒரு சேஃப்டிக்கான எலமெண்ட்டாக இருக்கணுமே தவிர, ஹியூமன் பீயிங்ஸே ஒரு அன்சேஃப் பிளாட்ஃபார்ம்னா இது எனக்கு புரியல அப்படிங்கிற எஃபெக்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். சரி, ஓகே. ஸோ அந்த பாப்பா ரிசைட் பண்ணுற ஏரியா ஹைலி அன்சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எப்பவுமே அவங்க அப்பா தான் கூப்பிட்டு வருவாங்களாம் ஸ்கூல் முடிச்சுட்டு. அன்றைக்கி ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு வேலை இருந்தனால அந்த பாப்பாவுக்கு ஸ்பெஷல் கிளாஸோ ஏதோ ரொம்ப எக்ஸாம் இருந்துச்சுன்னு சொன்னாப்புல. ஸோ என்னன்னு தெரில, ஏன் அந்த பாப்பா ஒரு நைட் வந்தேன் வேலையாக லேட்டாக வந்திருப்பாங்க போல். லேட்டானா எனக்கு தெரியல, என்னோட க்ளோஸி வந்து 6 மேலேயோ ஏதோ ஒரு டைம் சொன்னாப்புலங்க, சரிங்களா, 6 மேலே என்னமோ அந்த மாதிரி சொன்னாப்புல. ஸோ அப்போது வந்துட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் அந்த பாப்பாவோட கையை கட்டிடுறது, வாயை இது பண்ணிவிட்டு, அண்ட் ஹீ செக்ஷுவலி ரூயின்ட் ஹர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் த ஹைலி அப்படியே போட்டு ஷேட்டர் பண்ணுற விஷயம் என்னென்னா, இது பண்ண பிள்ளைக்கு வந்து 3 பிள்ளைங்க. அது என்ன ஜென்ரல்லாம் நமக்கு தெரியாது, பட் 3. ஹீ மைட் பி டார்லிங் ஃபாதர் டு த 3. பட் அ செகண்ட் ஹீ ஷுட் ஹவ் தாட் லைக் this particular darling is also his daughter. when this is இதெல்லாம் வந்து எப்படின்னாங்க, எம்பத்தியோ இல்லை ஹியூமானிட்டியோ அப்படிங்கிறத தாண்டி இது தானங்க பேசிக் லிவிங்க. இதை கூட நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா அப்போ என்ன விதமான மனுஷங்க நம்ம எல்லாம்?
அது எப்படி ஒரு 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 ஹியூமனை அந்த அந்த ஹியூமனுக்கு அந்த சைல்டுக்கு அது மேபி சுற்றி நடக்கிற விஷயனால தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய க்ளோஸிக்கிட்ட அந்த பாப்பா அவ்வளோ ஓப்பன் அப் பண்ணல. பட் அவ வந்து ஒரு அமைப்பில் இதில் இருக்கிறனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, அப்போ அந்த பாப்பா வந்துட்டு அந்த ஒரு தேவைக்குன்னு வரும்போது தான் அந்த பாப்பா ஓப்பன் அவுட் பண்ணியிருக்கா. அப்போ சும்மா ஓப்பன் அவுட் பண்ணலை. சும்மா ஓப்பன் அவுட் பண்ணுறது எப்படிங்க வரும்? இப்போ 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் நடந்தாக்கும் 5 மந்த்ஸ் ஆயிடுச்சு போல் சம்வேர். ஸோ அதுக்கப்புறம் இதில் விஷயமே என்னென்னா, அந்த பாப்பா வந்து சயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்துட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அவங்க அந்த பாப்பா போய் தைரியமாக அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காப்புல. அவங்க அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மெனி திங்ஸ் ஹஸ் ஹேப்பன்ட். ஆனால் இப்போ அந்த பைப்பில் வெளியே சுற்றிட்டு இருக்காப்லையா எனக்கு தெரில. அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரொசீடிங்ஸ் வந்து அந்த பைப்புக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ இதில் என்னென்னா, அந்த பாப்பா அடுத்து மறுபடியும் அந்த பாப்பா திரும்ப ஒரு எக்ஸாம் எழுத வச்சுருக்காங்க. See, I felt like, I mean, what a darling you are, and what a inner tyranny, what an ஒரு அந்த அது எவ்வளோ ஒரு ரெசிலியன்ஸ் பாருங்களேன் உள்ள, அது எவ்வளோ ஒரு டிட்டர்மினேஷன் இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை செய்யறது. அப்போதான் எனக்கு தோணுச்சு, நீலாம் ஒவ்வொரு விஷயத்துக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணுற, எவ்வளோ நொந்து போகிற, பட் ஜஸ்ட் இமேஜின் அ டார்லிங் டூயிங் திஸ் வண்டர். ஆனால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் சைடில் இப்படி போயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போயிருக்கா. இந்த வயசில் போய் இப்படிலாம் போய் பண்ணலாமா? இல்லை எனக்கு புரியல. இந்த வயசில் அந்த பாப்பாவும் வந்துட்டு என் க்ளோஸிக்கிட்டே, அக்கா நான் யார்கிட்டையுமே பெருசாக வந்துட்டு அவ்வளோவா இது பண்ண மாட்டேங்க்கா. எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் அப்படிலாம் அந்த மாதிரிலாம் இருக்காங்கக்கா. நான் அப்படியும் கூட இல்லைக்கா. அப்புறம் எதுக்குக்கா எனக்கு இப்படிலாம் நடக்கணும்? சரி, நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்கிறதெல்லாம் அது ஒரு உங்களுக்கு அது வந்து ஒரு வார்ம்த் கொடுக்குது, சேஃப் ஜோனில் இருக்கிறீங்க அப்படின்னா அதையுமே அது எப்படி கொண்டு போகணுங்கிறதும் இருக்குதான். ஜஸ்ட் ரேண்டமாக அப்படின்ற மாதிரி கிடையாது. பிகாஸ் சிம்பிளாக ஒருத்தர் ஃபிசிக்கலாக இருக்காங்க இல்லை செக்ஷுவலாக இருக்கிறாங்க அப்படின்றது வந்து எப்படின்னா, அது ஜஸ்ட் நாட் ஃபிசிக்கல் செக்ஷுவல் மட்டும். அது எப்படின்னா அதை தாண்டி அதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது, அதை நிறைய ஹேண்டில் பண்ணணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ப்ரெக்னென்சி. இட் இஸ் மச் மோர். இட் இஸ் ஆக்சுவலி மச் மோர். இட் இஸ் ஸோ வேஸ்ட். அதனால தான் அதுக்கு வந்து ஒரு பக்குவம் வரணும். அதை கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயம் வேணும்னு சொல்கிறாங்க. அப்படி தானேங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ அந்த பாப்பாக்குள்ளே அப்போது எனக்கு சீரியஸ்லி அப்போது நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம என்ன மாதிரியான ஒரு என்வாயர்மெண்ட், என்ன மாதிரியான ஒரு லிவிங் ஸ்ட்ரக்சர் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உடம்பு கிழிச்சிட்டு வர்ற பிள்ளைங்க தான் நம்ம பிள்ளைங்கன்றது வந்து இட் இஸ் இன்சேன். அது அப்படி கிடையாது இல்லை. ஸோ ஐ ஃபீல் சீரியஸ்லி இப்போது இதுக்கு நாளைக்கு நீ இப்போ என்ன கிழிக்க போகிற அப்படின்னா, அகெயின் நான் போய் அந்த பைப்லேயே மறுபடியும் வந்துட்டு உள்ளத்துக்கு போட்டுடலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த ஊரில் பாருங்களேன், அந்த மைண்ட் செட் அந்த ஊருன்றது கிடையாது, பீப்புளோட மைண்ட் செட் பாருங்கள். இப்போ அதுவும் அந்த பைபிளுக்கு இவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி வந்து பவுண்டரி கிராஸ் பண்ண நான் இப்போ என்னோட க்ளோஸுக்கிட்ட பேசும் போதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரேஜானேன். இப்படி டீசெண்டான வேர்ட்ஸ்லாம் நான் சொல்லலைங்க, பைபிள்லாம் நான் ஒத்துப்பேன். பட் இது ஒரு ஓப்பன் ஃபோரம்ங்கும் போது நான் டீசெண்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப வல்கரான வேர்ட்ஸ் எனக்கு தெரியாது. பட் ஆனால் வந்துட்டு நான் ரொம்ப மரியாதையோடலாம் ஐ டென்ட் ஸ்பீக் அபவுட் ஹிம். ஐம் சாரி. Actually, I don't have to feel sorry about this.